மனோரமா கொண்டை எல்லாம் முடிச்சு போட்டு வருவேன். அக்கா வருமுன்னே ஆசையோட யாத்தா இப்படி எந்திரிச்சிருக்கீங்க? அக்கா வருமுன்னே ஆசையோட காத்து, அக்கா வருமுன்னே ஆசையோட காத்து, அக்கா வரவும் இல்லை. அக்கா ஆடு மேய்க்க போயிருச்சு. ஆடு மேய்க்க போயிருச்சா? அக்கா வரவும் இல்லை. பூவாட்டி இருச்சு, அடுத்துகளா பூவாட்டி இருச்சு. போடு போடு போடு. பேசுறக்கா ஒன்னதே கால இது பேசு. இப்ப பேசு, நீ பேசுவேன் பேசலாம். அங்கனே உட்கார்ந்துருங்கறேன். பேசுறியா? அடி போடி அவளே. போடு ஓடி 1 ரூபாய்க்கு போனவளே. போடி 2 ரூபாய்க்கு போனவளே. ஓடி 3/4 ரூபாய்க்கு போனவளே. போடி தவுளுக்காரட்ட போனவளே. தவுளுக்காரரா? அவன் ரெடி கொரோனாவுல அடி விட்ட மாதிரி உட்கார்ந்திருக்கான். அவன சொல்றேன்டா. ஆமா. போடி போடி நாசமா போனவளே, விலகமா போனவளே, 1 ரூபாய்க்கு போனவளே, 3/4 ரூபாய்க்கு போனவளே, 5 போனவளே, 2 போனவளே, இந்த ஆடி செட்டு தரப்பட போடி போடி இந்த கோயில் பூசாரி கிட்ட போனவளே. ஐயோ அவர் 10 நாள் விரதமா இருக்காரு. நீ வந்து இறங்கனோல எல்லாரும் மேடைக்கு பின்னாடி தாண்டி போனோம். நீ எதுக்கு இப்ப கோயிலுக்கு எதுக்கு போன? அடி என்ன விட்ட முண்டை, சாமி கும்பிட போனேன்டி. சாமி கும்பிட போனே, சாமியார கரெக்ட் பண்ண போனே. ஐயோ நான் சாமி கும்பிட தான் போனேன். எனக்கு தெரியுடி ஓ லட்சணம்லாம் பாரு. என்ன இங்க வந்தனா டங்குவர் கழண்டு போயிரும். உனக்கு கரண்ட் போயிரா அவள. ஆளே பாரு. அடி போடி சொரக்காய்க்கு சோந்து போனவளே, அடி அவரக்காய்க்கு அமஞ்சு போனவளே, அடி தபேலா கரெக்ட்டா போனவளே, அடி 2 ஆடியா கரெக்ட். ஆடியக்காரர் பாரு, யாரு எத்த தட்டியா உட்கார்ந்திருக்காரு அந்த ஆளு. ஆடியக்காரன்னு சொல்லி என்னைய போட்டு அவங்க என்னடி சாடி தள்ளிட முடியும் எனக்கு. ஓ முகர கட்டையில என்ன இந்த கேள்வி கேட்கறியா? ஆமா. என்ன இந்த கேள்வி கேட்கறா, நீ சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. எனக்கு பேச மாட்டாங்க. ஏன் இப்படி என் தங்கச்சியை கேட்கறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் கேளு. ஏன் கேட்பாங்க? கேளு. எத்தனை புருஷனா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்லையா? எத்தனை புருஷன் கேக்குற? காதல் மட்டும் தானா? காதல் மட்டும் தான் வந்துச்சு. சரி. புருஷன் ஒரு 5-6 தான் வந்துச்சு. இத தண்ணி நானும் கேட்டேன். ஆமாடி. ஒரு 4 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன். 4 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா ஒருத்தங்கட்டே உருப்படியா வாழ முடியல. ஏன்டி அத ஏன்டி சொல்ற அப்படி? எல்லாரும் இந்த வியாபாரம் பார்க்கறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி தரணும். என்னது வியாபாரம் பார்க்கறாங்களா? அப்படி என்னடா வியாபாரம் பார்க்கறவங்க? தூக்க வரிசையில எந்திரிச்சு வியாபாரம் பார்க்கறாங்க. தூக்க வரிசையில எந்திரிச்சு முதல்ல அந்த பால்கோவாக்காரனை கல்யாணம் பண்ணேன். சரி. பால்கோவா மாதிரி நம்ம வாழ்க்கை வெள்ள வெள்ளேன்னு இருக்கட்டும்னா அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். இவன் காலைல வியாபாரத்துக்கு போறான்ல, எடுவட்ட பையன் அதே அவத்துல வீட்டுல வந்து விழுந்துருச்சு. தூங்கிடுறானா? நைட்டு 12 மணி இருக்கும். 12 மணி திடீர்னு தூக்க வச்சு வந்துருச்சு. வியாபாரம் பாக்குறாண்டி. என்னன்னு? பால்கோவா வியாபாரம் தான். சொல்லுடி பாப்பா. அன்பார்ந்த பொதுமக்களே, விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே உள்ள சீவலிபுத்தூர் உயர்தர பால்மையில் தரிசிக்கப்பட்ட அற்புதமான பால்கோவா விற்பனைப்படுறோம். நம்ம கிட்ட 10 ரூபா பாக்கெட் இருக்கு, 20 ரூபா பாக்கெட் இருக்கு, 40 ரூபா பாக்கெட் இருக்கு. 40 ரூபா பாக்கெட் வாங்கினா கப்படி விலையில அச்சலத்தில் பண்ணி 35 ரூபாய்க்கு தரேன். குடுத்தியாடி? அவன் அலோஸ் பண்ண அரை மணி நேரத்துல அப்புட்டு பையில வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறாங்க. இந்த ஆளு மாதிரியே. ஐயோ என்னடி வந்த? நான் என்ன அவர் கொஞ்சம் பால்கோவா வண்டி வருது. நான் போய் பால்கோவா வண்டி ஓடிடுறா. போய் பால்கோவா என்னடி இது? ஆளு தபேலாதான் வெயிட்டா இருக்கணும். பால்கோவா வண்டி வருதுடா. பால்கோவா நல்ல பெரிய பால்கோவா வாங்கிட்டாங்க. சரி என்னடி வந்த? அவ்வளவு பேர் வந்து அத்தனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ணேன். ஏன் வாழ்க்கை வெள்ள வெள்ளேன்னு இருக்கணும்னா? கரெக்டா இருக்கு எடி. அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். சரிடி. இவன் 12 மணினா அந்த நாசமா போனவன் 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிரேன். சரியான டைம் ஆச்சடி. 1 மணிக்கு எந்திரிச்சு நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மழம் பூண்டு, பூண்டள்ளி பாருங்க பொளவலான்னு கொட்டுங்கிறான். கொட்டுச்சாடி. என்ன ஆடியக்கார தம்பி இங்கே பாக்குற பூண்டு என்ன இங்கே உற்பத்தி ஆகுது? முகர கட்டையில அத்தனை அவனையும் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டாக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு. ஏன் உன் வாழ்க்கையில ரொம்ப சப்போர்ட்டா இருக்கட்டும்னா அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். சரி. இவன் 12 மணி, இவன் 1 மணி. நான் இடையில 12:30 எந்திரிச்சேன். கிலோ 10 ரூபாய்க்கு விற்பான். கிலோ 10 ரூபாயா? சப்போட்டா பழத்தடி. சப்போட்டா பழமா? 12:30 எந்திரிச்சு எப்படி வியாபாரம் பார்த்த? சப்போட்டா கீழே போட்டு ஐயோ அது கிலோ 10 டி. அடி கிலோ 10 தாண்டி அவன் கீழே வத்துங்கிறான். நைட்டு என்னடி பண்ண? நைட்டு ஃபுல்லா பத்திட்டு
என் வாழ்க்கையே அந்த சித்தனா போச்சு. ஐயோ வாழ்க்கைப்படியாடி போகும். தமிழ்காரன் அதுக்கு இடையில வந்து 2 அடி அடிச்சுக்கிறேன். இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு விறுவிறு எங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு ஓடிட்டேன். சரி எங்க ஆத்தாப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன? நான் சின்ன பிள்ளையா இருக்கவும் எல்லாம் சிட்டா இருக்கவும் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது யாருடி? ஆனா அவங்களுக்குலாம் ஆப்போசிட்டா இருக்கேன். அது யாரு? வெளிய சொன்னா வெக்க சும்மா சொல்லுடி. அது ரொம்ப மோசமானவனா. என்ன பண்ண அப்படி? இந்த நாயனக்காரனோட சேர்ந்தவனா இருப்பான். ஐயோ கருமம். அந்த தூசு பைய நின்னாலும் போடுறேன், நிமிந்தாலும் போடுறேன், உட்கார்ந்தாலும் போடுறேன். என்ன தடி? அடி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, குசு போடுறான்டி அவன். கருமம். குசுமணி பேரை முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு விட்டாங்க. அவனுக்கு அண்ட வாய்வு இருக்கும் போல இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த 2 நாள்ல தட்டாவது விட்டு கிழக்கு ஜலத்தை 2ஆ உடைச்சிட்டேன். செவருக்கு பின்னாடி இந்த தபேலாக்காரர் உட்கார்ந்து இருந்தாருல்ல, அவர் தான் உட்கார்ந்து தபேலா வாசிக்கிட்டு இருந்தாரு, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அடிச்ச அடியில அதுல தாண்டி வாய்ஸ் இப்படி மாறி இருந்துச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு கட்டி செவத்தை எழுப்பிட்டேன். ஆனா இவனுக்கு பின்னாடி போறது மட்டும் நிக்கல. அப்பப்ப போனாங்க எங்க வச்சு அடைக்க செவத்தடி இங்க அடைச்ச செத்து போயிருவேன். அதோட வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். உடனே அவன் சொன்னான், அடிய பொண்டாட்டி என்னால உள்ள இருக்க முடியல, ரொம்ப போர் அடிக்குது, என்ன எங்கிட்டாவது வெளியே கூட்டிட்டு போடின்னு. இவனை பத்தி தெரிஞ்சவன சும்மா இருக்காம புதுக்கோட்டைக்கு சாந்தி தியேட்டருக்கு படம் பார்க்க கூட்டிட்டு போனியா? அந்த நேரத்துல அருமையான பழைய படம் ஒண்ணு போட்டு, அன்பேவா, எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிச்சாங்க. அதுல கூட சூப்பரான பாட்டு ஒண்ணு வருங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கை தேடுதே சுத்தம், கண் மூடுதே வெக்கம், நாளை மயக்கம் பொன்னாளை மயக்கம். இதுல என்ன தெரியுமா ஸ்பெஷல்? இந்த குதிரை வண்டி கிடுக்கிடுக்கு ஓடும். எம்ஜிஆர் சரோஜா தேவி இதுல உட்கார்ந்து சாலியா பயணம் பண்ணுவாங்க. தியேட்டர்ல இந்த பாட்டை பார்க்கணும், என் தலைவனை பார்க்கவும் அம்புட்டு பேரும் கையை தட்டி விசில் அடிக்கிறாங்க. தியேட்டரே கோலாகலமா இருக்கு. என் புருஷன் என் பக்கத்துல உட்காந்து நல்லா தான் படம் பார்த்தேன். உள்ள போது பசிக்குதுன்னு கொஞ்சோண்டு கொண்டக்கடலை கேட்டாண்டி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போனேன். நல்லா உட்கார்ந்து இருந்தேன். நாசமா பண்ணவனுக்கு இந்த கொண்டக்கடலை வேலை செய்ய ஆரம்பிச்சு குசு வந்துருச்சுடி. வந்துச்சுன்னா வெளியே எந்திரிச்சு போய் மிளகு சோத்த காலி பண்ணக்கூடாது. நல்லா சேர்ல உட்கார்ந்து இருந்த திடீர்னு தெர சைடு திருப்பி தட்டான்னு போட்டான் பாரு. தெர 2ஆ கிழிஞ்சு குதிரை வண்டி முறிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அங்கிட்டு கிடக்குறாரு, சரோஜா தேவி அம்மா பறந்து வையாங்க. குதிரை 2 பார்த்துட்டு கிளம்பிச்ச பாக்கலாரி இந்த வாரி ஓடி போயிருச்சு. ஐயோ பாவம். தியேட்டருக்காரன் என்ன புடிச்சு கட்டி வச்சுக்கிட்டேன். சரி என்ன பண்ண? எடுவட்ட முட்டை ஃபைனை கட்டிட்டு தான் வெளியே போறேன்னு. கட்டனியா? நான் என்ன பண்ணீங்க? 2 வயல் இருந்துச்சு, வயலை ஒத்திக்கி வச்சத கடனை கட்டுனேன். சரி இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ண கூடாதுன்னு லவ் பண்ணலாம் முடிவெடுத்தேன். லவ் பண்றியா? என்ன சொல்ற? அந்த லவ் பண்ற கதையே நெக்ஸ்ட் இயர் கம் டு திஸ் மேடை அப்பன் ஓபன் டாக் திஸ் இங்கிலீஷ். ஏதாவது புரியுதா உனக்கு? ஒரு வயிறு புரியாது, எனக்கே புரியாது, உனக்கு எப்படி புரியும்? மாமா இங்க வாங்க, உங்களை வச்சு என்ன வாங்க இருக்கிற? என்ன நீ எந்த கடையில மாமா அரிசி வாங்குற? என்ன கேள்வி? மீன் பிடிக்கிறதுல என்ன சொல்லணும்? இது என்னடி பெரிய கேள்வி? மீன் பிடிக்கிறவங்க மீனவன்னு சொல்லுவா. அப்ப மான் பிடிக்கிறவங்க மசிர புடிங்கன்னு சொல்லுவான். அடி மீன் பிடிக்கிறவன மீனவன்னா, மான் பிடிக்கிறவன ஓ அட்டாக் பண்றியோடி. நான் இப்ப உன்னை அட்டாக் பண்றேன் பாரு. இப்ப அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு சொல்லுவோம், பங்காளி பொண்டாட்டிய பண்ணிட்டு சொல்ல முடியுமா? இல்ல இந்த சுப்பிரமணி பொண்டாட்டிய தான் சுடுதண்ணின்னு சொல்ல முடியுமா? யாரா கத்துறது இடையில? எடுவட்ட போயிருக்கலாம். இப்ப நல்ல விளங்குற மாதிரி சொல்றேன். இப்ப விக்கல் வந்தா என்ன பண்ணுவோம்? அப்ப நக்கல் வந்தா சரி சரி நீங்க எல்லாம் நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தா அவங்கள பாடுனாங்க, நாங்கள ஆடுனோம். டான்ஸ் பண்ணீங்களா? நான் 2 பாட்டு பாடவா? என்ன சொல்ற? சூப்பரா பாடுடி. பாடுறியா? பாடு. நம்ம என்ன கச்சேரிக்கு வந்திருக்கோம்? நம்ம நாட்டுப்புற கச்சேரிக்கு வந்திருக்கோம். நாட்டுப்புற திரையிசை கச்சேரிக்கு வந்திருக்கோம். ஆமா. அதனால முதல்ல நாட்டுப்புற பாட்டா பாடணும். நாட்டுப்புற பாட்டா பாடுவா? அவர் வந்து பால்கோவா சாப்பிட்டுல. பால்கோவா வாங்கிட்டீங்களா? கேளு. இவ பாரு. ஆமா. பால்கோவா சாப்பிட போனீங்களே, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன இறங்கிருச்சு? பால்கோவா சாப்பிட்டாலும் இறங்கிருச்சு. ஏற்கனவே டாக்டர்
மேலூர் பாய். ஓகே ஓகே நம்ம கிராமிய கச்சேரிக்கு வந்திருக்கோம். அதனால கிராமிய பாட்டா பாடணும். பாடுவோம். ஓகேவா? ரைட்டா போலாமா? போலாமா? நல்ல பாட்டா பாட போறேன். கரெக்டா நீங்க எல்லாம் சுத்தி கரெக்டா படிங்க. நான் பாடுறதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா வச்சுக்கணும். நான் தான் எப்படி பிடிக்க நீ இதை பிடி கையில் வச்சிருக்க. நீ தான் அதை பிடி இதை பிடிங்கன்னே இப்போ நான் ஓகே போலாம். அப்ப அருமையான பாட்டு கிராமிய பாட்டு பாட போறேன். எல்லாருமே அதுக்கு நீங்க சுதி எத்தனை பிடிக்கிறியா? நீ முதல்ல நாயனை தோணுங்க அப்படி கரெக்டா இருப்பாரு. இங்க பாரு கையில தோசைகள்லாம் மாட்டி வச்சிருக்காரு. போகும்போது எனக்கு 2 போட்டு தருவார். போலாமா? அருமையான பாட்டு கரெக்டா சார். ஓகேவா? போலாமா? கிராமிய பாட்டு சூப்பரான பாட்டு. 1க்கு 2 பாடகை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்களோட டாப்ல நான் பாடுவேன். மறி கொழுந்தே என்னடா மறி குழந்தை பாட்டு வாசிக்கிறா? முருகன் பாட்டு வாசிக்கிறாரு அவரு. எந்த பாட்டுன்னு தெரியுதா இல்லையா? இப்ப பாரு நான் ஒரு சரணம் நீ நான் ஒரு வரி நீ ஒரு வரி. இப்ப பாரு கரெக்டா பாரு. நமக்கு இங்க பாப்போம். கோடி மலைகளிலே கொடுக்கும் மழை எந்த மழை? பொங்கு மணி நாட்டினிலே குளிர்ந்த மழை எந்த மழை? தேடி வந்தோ இன்னும் எல்லாம் செழிக்கும் மழை எந்த மழை? தமரெல்லாம் தேடி வரும் மருத மழை. நீ பாடுனாங்க எதிர்பார்த்து எப்படி பாடினாங்க? இல்ல அது என்ன தெரியுமா பிரச்சனை? தொண்டையில் கீச் அதுக்கு என்ன செய்யணும்? விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச்ச போக்குங்க. பாட்டை மாத்தி விட்டுட்டாங்க. ஆமா சரி நாட்டு பாட பாடு. ஆமா மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமா மையம் கொடுக்கலையா? எடுத்துக்கிட்டு எரிஞ்சுனா ஈரப்படாது. என்ன மரியாதை மாமே மயம் பிடிக்கலையா? அதான் சொன்னேன் மாமா மயம் பிடிக்கல. ஏய் மாமே மயம் பிடிக்கலையா? சாரி மாமே மயம் பிடிக்கலையா? மாமா மயம் பிடிக்கலையா? வாயில நுழையல விட்டு இந்த மைக் வேணாம். சினிமா பாட்டே பாடிடுறேன். சினிமா பாட்டு சூப்பரா பாடுவேன். எப்படி பாரு. அம்மாடி சரி இதுதான் காதலா அடராமா இது என்ன ஓதமா? இது என்ன வேதமோ? இல்ல அந்த ஆளுக்கு கவட்டை கீழே உருண்டையா இருக்கும். நான் என்னமோ நினைச்சிட்டேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எனக்கு பாட்டு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. என்னைய பத்தி 2 பாட்டு நீங்க யாராவது பாடுங்க. உன்னைய பத்தி இப்ப மாமா பாடுவார் பாரு. அதுக்கு தான் வேமா ஓடி வராரு. ஆமா அதெல்லாம் ஓடியாந்துருவாரு. ஆமா நான் மேடைக்கு பின்னாடி போனேனா உன் அழகு என்னை வா வா வான்னு இழுத்துச்சு. இல்ல இங்க மூத்தரம் எந்த வச்சிருந்தேன் எப்படி இழுத்துச்சு? அது வாடையில எடுத்துருக்கும். இங்க எழுதுச்சா? இது செண்டு தான். ஓகே வரலாம். இப்போ வரலாம்ல. வர்ணிச்சுக்கிறோம். வர்றீங்க அழகா இந்த ஆர்மிக்கு நீங்க ஆள் எடுக்கிறீங்க நேரம் அழகா தானே அப்படி எப்படி அழகா எப்படி செய்யுங்க. பொம்பளை பிள்ளைய பார்த்து கதவை சாத்து கக்குசு போடுங்க இல்லையா பழக்காது? இன்னடி வர்ணிச்சா புரியுது. நல்ல பாட்டா பாடுவா. நல்ல பாட்டு. மனசு மயங்கும் மாட்டிர போடுங்க. என்ன நல்ல பாட்டா பாடுவாங்க. உன் நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்ன சொன்னா தெரியுமா? இது பஞ்சு மூட்டை